ஸோ லாஸ்ட் வீக் வீடியோ போட்டோன்னே நிறைய பேர்த்துக்கு பயமும் அட் த சேம் டைம் நிறைய பேர்த்துக்கு டவுட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெதர் வி ஆர் கோயிங் இன் அ கரெக்ட் வே ஆர் நாட், கரெக்டாக பண்ணுறோமா, பயமாக இருக்கே, இத்தனை நாள் போட்டேன்னு வேஸ்ட் ஆயிருமா, ஐயோ கடைசி ஒரு மாதம் தானே இருக்குது, கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோமா, ஐயோ இந்த நேரத்தில் தப்பானா பெரிய தப்பாக மாறிடுமே, மொத்தமாக மார்க்ஸ் திடீர்னு கம்மியாகுதே, ஐயோ நம்ம சரியாக படிக்கலையா, அந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய பேர் நிறைய விதமாக உங்கள் கொஸ்டின்ஸை கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் இதுக்கான ஒரு ஓவரால் சொல்யூஷன் விச் மீன்ஸ் 5 ஸ்டெப் வைஸ் பிரேக் டவுன் டு கெட் 500+. ஸோ 5 விதமான ஸ்டெப் வைஸ் பிரேக் டவுன். ஸோ எப்படியெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் பண்ணலாம் டு கெட் யூர் டிசைரட் டோட்டல் ஃபார் ஈச் ஆஃப் த கேட்டகரி. ஸோ சிம்பிளான ஒரு ஈஸியாக இந்த 5 ஸ்டெப் உங்ககிட்ட இருக்காங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு யூ கோ த்ரூ யுவர் ப்ராசஸ். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ பிஃபோர் கோயிங், welcome to my channel Inspiring Brains, and this is Hari, completed physiotherapy, currently doing final year MBBS at a part-time biology faculty. So a step-wise breakdown. So யாரும் கடைசி 1 month தானே அப்படின்னு பயப்பட வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயப்பட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதனால எந்த மார்க்கும் இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. பட் ஆன் த அதர் ஹேண்ட் எல்லா மார்க்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டி மாஸ்க் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான சான்ஸ் கொடுத்துடாதீங்க. ஸோ ஸ்டெப் வைஸ் பிரேக் டவுன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிங்க. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ, ஸோ அந்த டைம்ல என்ன பண்ண போறீங்க? இதர் பிளான் எனிதிங் விச் யூ லைக். ட்ராவலாக இருக்கலாம், மூவியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங்காக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ட்ரிப்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போகிறது, ஹில் ஸ்டேஷன் போகிறது, எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் பிளான் வாட் யூ லைக். அதாவது இதுதான் என்னோட ஆசை, இதுக்கு கண்டிப்பாக போகணும், இந்த இடத்துக்கு போய் இப்படிலாம் சாப்பிடணும், இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அதில் பிரேக் டவுன் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு போகணும், இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், இந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும், நல்லா தூங்கணும், இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. இந்த இன்டென்ஷன், இந்த ஆசை தான் உன்னை படிக்க வைக்கும். ஜஸ்ட் மேக் யூர் மைண்ட் தட் இதெல்லாம் கிடைக்கணும், இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக என்ஜாய் பண்ணணும், இதெல்லாம் எந்த கில்ட்டும் இல்லாமல் நம்ம என்ஜாய் பண்ணணும். அப்படின்னா நம்ம ப்ராப்பராக எக்ஸாம் எழுதணும். கில்ட் வரக்கூடாதுன்னா செம்மையாக அந்த 1 month படிக்கணும். ஸோ எப்படியாச்சும் படிச்சுட்டு நம்ம நினைச்சதை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட டிவைட் யோர் டே. ஸோ ஸ்டெப் நம்பர் 2 இஸ் டிவைட் யோர் டே. ஸோ உங்களோட என்டையர் 24 hours உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கண்டிப்பாக 6 to 7 hours தூங்கணும். ஸோ 6 hours, say 6 hours of sleep, 15 hours of study, 3 hours of other activity, ரெஸ்ட் ரூமாக இருக்கலாம், சாப்பிட்றதா இருக்கலாம், குட்டி குட்டி ஸ்மால் ரெஸ்ட்டு, இதெல்லாமே இதுக்குள்ள ட்ராவல்ஸ், இதெல்லாமே இதுக்குள்ள வந்துடும். ஸோ ரிமைனிங் 15 hours யூ ஷுட் ஸ்பெண்ட் when you are in the last month. அட்லீஸ்ட் நீ இந்த 15 hours ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணும் போது தான் நிறைய முடிக்கிறோங்கிறத தாண்டி நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, இவ்வளோ பொட்டன் போட்டிருக்கோம், இவ்வளோ நிறைய நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அதுக்காக வச்சு ஜஸ்ட் கோ த்ரூ அட்லீஸ்ட் 15 hours. நான் இந்த 15 hours ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி பிரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஸ்டியூட் போகிறவங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணும், இன்ஸ்டியூட்டில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆர் இன் அதர் ஹேண்ட் வீட்லேயே படிக்கிறவங்களுக்கு அந்த 15 hours அப்படியே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் எவர் கம்பேர். இந்த செகண்ட் ஸ்டெப்பை யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஹார்ஸ் வருதுன்னு மட்டும் செட் பண்ணுங்க. ஏன்னா இன்ஸ்டியூட் போய் ஒன்றும் நம்ம என்ன சொல்றது, விளையாட போகிறது கிடையாது. இன்ஸ்டியூட் போகிறதுமே படிக்கிறதுக்கு. ஸோ அங்கே சொல்லித்தரதோ, அங்கே போடுற சம்ஸோ, இதெல்லாமே வி ஆர் ஆக்சுவலி கெட்டிங் ரெடி ஃபார் நீட். ஸோ வி ஆர் நாட் ஆக்சுவலி டூயிங் சம் அதர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதனால டிவைட் யுவர் ஹார்ஸ் ஆஸ் சச். ஓகே, ஒரு 9 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் இன்ஸ்டியூட் போகிறேன், 4 o'clock 4:30 வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது, நைட் இவ்வளோ நேரம் படிக்க முடியும். இந்த மாதிரி உங்கள் ஹவர்ஸை ஃபஸ்ட்டு ஷெட்யூலைஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த 3 hours ரெஸ்ட்டுக்கும் 1 hour ஒரு 6 hours தூங்குறதுக்கும் வச்சுட்டு ரிமைனிங் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாக படிக்கிறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இன்ஸ்டியூட்லேயும் நிறையாவே படிக்கலாம். ஒன்று எடுக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம கான்செப்டாக வச்சுக்கிட்டு நம்ம படிக்கவும் செய்யலாம், அதை கான்செப்டாக வச்சுக்கிட்டு சம்ஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ யூ வில் கெட் மெனி ஆஃப் த பிரேக்ஸ். சரியா, நிறைய பிரேக்ஸில் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக ரிப்பீட்டர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ மேக்ஸிமம் இன்ஸ்டியூட் போய் தான் நிறைய பேர்த்து கூட பேசி தான் படிக்கணும்னு நினைக்காதீங்க, டைம் தான் வேஸ்ட். ஸோ உங்களால் முடிஞ்சால் வீட்லேயே படிங்க, இல்லை ஹாஸ்டல்லே படிங்க. ஃபார் கிராஷ்க்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இன்ஸ்டியூட் டைமிங் ரொம்ப பெருசாக இருக்கும், இம்பாக்டபுளாக இருக்கும். பட் டோன்ட் வரி, அங்கே எடுக்கிற ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உனக்கு டைரக்டான மார்க்ஸை கொடுக்கும். ஸோ அதனால டோன்ட் எவர் திங்க் தட் தேர் இஸ் அ டைம் வேஸ்ட் பிகாஸ் ஆஃப் த இன்ஸ்டியூட், ரைட்? தான் செகண்ட் ஸ்டெப், டிவைட் யோர் டே. தேர்ட் ஸ்டெப்,
த்ரீ கேட்டகரி அப்ரோச். இந்த 3 கேட்டகரியில எந்த கேட்டகரியில நீங்க இருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரிப்பீட்டர்ஸ் who prepared very well and who is going on a good rhythm. உங்களுக்கே தெரியுது, ஓகே நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்லா தான் படித்தேன், நல்லா தான் இப்போ டோட்டல்ஸும் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 500 மேலே அப்படியே மெதுவாக போய்கிட்டு இருக்கு, நானும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், ஸோ ரித்தமும் நல்லா இருக்கு. ஸோ தே ஆர் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி இஸ் ரிப்பீட்டர்ஸ். சரியாகவே படிக்கல, இல்லை விட்டு விட்டு படித்தா, இல்லை உடம்பு சரியில்லை, இல்லை வெளியில் போயிட்டா, இல்லை ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனால படிக்க முடியல, பிகாஸ் ஆஃப் எனி ரீசன் கரெக்டாக கொஞ்ச நாள் லைக் ஒரு 2-3 மந்த்ஸாக தான் படிக்கிறேன், ஆர் இந்த மந்த் நல்லாவே படிப்பேன் அப்படிங்கிறவங்க செகண்ட் கேட்டகரி. ரிப்பீட்டர்ஸ் ஆர் நாட் வெல் ப்ரிப்பேர்ட். தேர்ட் கேட்டகரி இஸ் ஃப்ரெஷர். இட் கேன் பி ஆஃப் எனி திங். 12th முடிச்சுட்டு வர ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் படிச்சு இந்த 1 month ட்ரை பண்ணுறவங்களா இருக்கலாம். எனி திங் இஸ் அ ஃப்ரெஷர். இப்போ தான் இந்த மந்த் தான் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், இல்லை லாஸ்ட் 10 days தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க ஃப்ரெஷர் கேட்டகரி. ஸோ ஃபிக்ஸ் யோர் கேட்டகரி. எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்கிறத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டெப் 4 இஸ் எப்படி படிக்கலாம். அதாவது நான் என்ன சொன்னேன், இந்த 15 hours ஃபுல்லாக படிக்க ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த 15 hours இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, அங்கேயும் படிக்க தான் போகிறீங்க, வீட்டில் இருந்தாலும் படிக்க தான் போகிறீங்க. இப்போ இந்த 4th ஸ்டெப்பில் என்னென்னா, படிக்கிறத கரெக்டாக தான் போகுதா அப்படிங்கிறத டெஸ்ட் மூலிமா எப்படி செக் பண்ண போகிறோம். ஸோ 4th ஸ்டெப் இஸ் டேக்கிங் டெஸ்ட். ஸோ எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா, ஒரு ரிப்பீட்டர் வாஸ் ப்ரிப்பேர்ட் வெரி வெல், குட் ரிதம், இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா, வாட் யூ ஹேவ் டு டு இஸ் 2 days 200% கான்சன்ட்ரேஷனோட படிங்க. நல்லா பொறுமையாக தெளிவாக எல்லாத்தையும் படிங்க. அவசரப்பட்டு இந்த 2 நாளில் போர்ஷன்ஸை முடிக்கணும்னு நினைக்காதீங்க. எவ்வளோ முடிக்க முடியுதுன்னு பாருங்க. கண்டிப்பாக ஒரு 2 daysங்கிற போது ஃபுல் டைமும் ஃபுல் என்கேஜ்மெண்ட்டோட படிச்சிங்கன்னா ஒரு 50% முடிக்க முடியும். 3rd day டெஸ்ட் எடுங்க, ஃபுல் மாடல் டெஸ்ட் எடுங்க. அன்னைக்கு காலையில் எடுக்கிறீங்கன்னா அன்னைக்கு மத்தியானமோ சாயந்தரமோ ரிவ்யூ பண்ணி முடிச்சிருங்க. ஸோ என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், எங்கெங்கே தப்பு பண்ணியிருக்கோம், அந்த நோட்ஸில் இன்கார்பரேட் பண்ணிடுங்க. அடுத்து மறுபடியும் 2 days or 3 days படிங்க. அடுத்து 4th day or 3rd day மறுபடியும் டெஸ்ட் எடுங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட்டு, அதை 2ஆக பிரிச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் படிக்கிற ஒரு 50% முடிக்கிறோம், டெஸ்ட் எடுக்கிறீங்க. அடுத்த ஹாஃப் படிக்கிறீங்க, ஒரு 50% முடிக்கிறீங்க, டெஸ்ட் எடுக்கிறீங்க. ஸோ தட் யூ வில் ஃபீல் கம்ப்ளீட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் படித்தோம், செகண்ட் ஹாஃப் ஞாபகம் வச்சு இப்போ எக்ஸாம் எழுதணும், இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணக்கூடாது. செகண்ட் ஹாஃப் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபாக கொஞ்சமாச்சும் ஞாபகம் வச்சிருப்போம், ஓகே இன்கார்பரேட் பண்ணி எழுதுமோ எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம். ஸோ மறுபடியும் ஆஃப்டர் ஒர்க் அவுட். ஸோ திஸ் இஸ் ஃபார் கேட்டகரி 1. கேட்டகரி 2, ஸோ இப்போ தான் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் நல்லா நிறைய நேரத்தை படிக்கவே ஸ்பெண்ட் பண்ணுங்க, தப்பில்லை. அண்ட் அதில் எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் யூ ஃபீல் லைக் ஓகே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இல்லை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்தந்த சாப்டர்ஸ்க்கு மட்டும் சாப்டர் வைஸ் டெஸ்ட் ஒரு வீக்குக்கு நடுவில் எழுதிக்கிட்டே வாங்க. ஓகே இந்த சாப்டர் அப்படின்னு ரேண்டமாக எந்தெந்த சாப்டர்ஸ் உங்களுக்கு புதுசாக படிக்கிறீங்களோ இல்லை டவுட் இருக்கோ அதுக்கு எழுதிட்டு வாங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதுங்க. 6 days யூ ஸ்பெண்ட் ஆன் யோர் சாப்டர் திங்ஸ். எல்லா சாப்டர்ஸும் படிக்க ஆரம்பிங்க. ஆல்ரெடி பழசு படித்ததை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு புதுசாக ஒவ்வொரு சாப்டராக ஆட் பண்ணிவிட்டு அந்த சாப்டரில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதிருங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீக் ரைட் அ ஃபுல் மாடல் அண்ட் டேக் அ ரிவ்யூ. அப்போ தான் 6 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணது கரெக்டாக இருக்கா, கரெக்டான பொட்டன்சியல் இருக்காங்கிறது இந்த ஃபுல் மாடல் உங்களுக்கு சொல்லிடும். ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் டு கேலிப்ரேட் யுவர் செல்ஃப். அண்ட் ஃபைனலி கேட்டகரி நம்பர் 3 ஃப்ரெஷர். ஸோ ஃப்ரெஷர் ஜாலியாக தான் படிச்சுட்டு இருப்போம், ரொம்ப ஃபுல்லாக படிக்க முடியும் அப்படின்னு கிடையாது தான். பட் என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 weeks கொஞ்சம் நல்லாவே போட்டு படிக்க ஆரம்பிங்க. சாப்டர் வைஸ் டெஸ்ட் நிறையவே எழுதுங்க. 2 weeks கழிச்சு 3rd weekல தான் நீங்கள் ஃபுல் மாடல் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ 2 weeks ஃபர்ஸ்ட்டு சாப்டர் வைஸ் படிச்சுட்டு சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதிட்டு ஒரு கரெக்டான என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். ஓகே இதுதான் நீட், இதுதான் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்னு ஒரு கரெக்டான லெவல் நம்மளுக்கு மாட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 weeks கழிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு 1 or 2 கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ லாஸ்ட் 2 weeks தான் உங்களுக்கு இருக்கும். 2 weeksல ஒரு 2 இந்த மாதிரி ஒரு மினிமம் ஒரு 5-6 கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆச்சு அட்டன் பண்ண பாருங்க ஃபுல் மாடல். இப்போ கான்செப்ட் என்னன்னா, இந்த ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மாடல்ஸோட இம்பாக்ட் என்னன்னா, கண்டிப்பாக ஃபுல் மாடல்னால நம்மளுக்கு இன்னும் ஃபுல் மார்க் வரும்லாம் கிடையாது. பட் நம்ம படித்த சாப்டர்ஸ் கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ்னா 12th ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. 11th உங்களுக்கு எந்த சாப்டர் நல்லா வருமோ இல்லை எந்த சாப்டர் நல்லா தெரியுமோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த 2 வகையிலையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கும் போது நிறைய சாப்டர்ஸ் விட்டுருப்போம், பட் நிறைய சாப்டர்ஸ் படிச்சிருப்போம். கொஸ்டின் பேப்பரில் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 200ல் எந்த கொஸ்டின் நம்ம படிச்சது அப்படின்னு பிக் பண்ணுற அந்த ஆர்ட் டெவலப் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே இதுதான் நம்ம படிச்சதோ, இதுதான் நம்ம படிச்சது, ஓகே இந்த கொஸ்டின் நம்ம எடுத்து ஒர்க் பண்ணால் டைம் ஆகாது, இந்த கொஸ்டின் நம்ம எடுத்து கரெக்டாக போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு கரெக்டான வழி தெரியும். ஸோ ஒரு ஃபுல் மாடல் அட்டன் பண்ண ஓகே நம்ம படிச்சது இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எங்கெங்க இருக்குன்னு பிக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், டைம் சேவிங்கா இருக்கும், அண்ட் யூ வில் பி மர்ஜ்டு வித் த கொஸ்டின் பேப்பர்ஸ்.
இப்படி கொஷின் பேப்பர் பேட்டர்ன் இருக்கும், இப்படி தான் இருக்கும், ஸோ இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியாலஜி எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு தான் ஃப்ரெஷர்ஸ். ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் இதில் வாங்குற மார்க்னால சீட் கிடைக்குது, சீட் கிடைக்கல, ரெண்டாவது பட்சம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளால நீட் போக முடியுமா, நீட் எக்ஸாம்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியுமா முடியாதா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் திறமை இருக்கான்ட்டு ஒரு செல்ஃப் செக்குக்காக வச்சு நீங்கள் ஒரு பெட்டரான மார்க் வாங்கணும். ஒரு 200 to 300 or 300 ப்ளஸ் எடுத்தீங்கன்னா இட் இஸ் வெரி குட் மார்க் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜஸ்ட் 1 month. ஸோ அதுக்கு நம்மளோட செக்லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கிறதுக்காக யூ நீட் டு டூ திஸ் டெஸ்ட் வெல் அட்லீஸ்ட். ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியா வச்சாச்சு பண்ணணும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் நம்பர் 5, டூ ஆல் த 4 steps கன்சிஸ்டன்ட்லி. யார் வேணாலும் ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம், பட் எந்த ரிசல்ட்டுமே வராது. ஒரு 1 week கன்சிஸ்டண்டாக பண்ணாவே அந்த 1 weekக்கான ரிசல்ட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுவே 2 weeksஸாக நம்ம மாற்றும் போது அப்படியே பெருசாக மாறும். ஓகே, கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம் போல, இன்னும் கொஞ்சம் தாங்கிற அளவுக்கு உன்னோட ரிசல்ட்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அண்ட் இந்த 5th ஸ்டெப்பில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், டோன்ட் வேஸ்ட் த டைம். இப்போ நிறைய பேர் இன்ஸ்டியூட்டில் நிறைய பேத்துக்கு சொல்லி தருவாங்க, நல்ல விஷயம், நிறைய பேத்துக்கு சொல்லி தரணும், அதெல்லாம் கரெக்ட் தான். பட் மார்ச் வரைக்கும் சொல்லித்தரதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஏப்ரல்லையும் நீங்கள் யாருக்காச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லித்தரீங்க அப்படின்னா 2 பேத்துக்குமே டைம் வேஸ்ட், ஆர் சொல்லித்தரவங்களுக்கு அதிகமான டைம் வேஸ்ட். ஏன்னா நீங்கள் ஒரு கான்செப்டை படித்து அவங்களுக்கு புரியிற மாதிரி அதை கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லித்தரது, விச் மீன்ஸ் உனக்கு தெரிஞ்ச கான்செப்டை மறுபடியும் படிக்கிறமே தவிர புது கான்செப்ட், அதாவது நீங்கள் படிக்காததை படிக்கிறதுக்கான டைம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கேட்டாலுமே ஒரு இன்ஸ்டியூட்டில் கேட்குறாங்கன்னா ஆஸ்க் டு ஆஸ்க் த டீச்சர்ஸை கேட்க சொல்லுங்கள். பிகாஸ் அவங்க ஸோ தட் அவங்க கரெக்டாக ஹெல்ப் பண்ணிப்பாங்க. நீங்கள் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா எதெல்லாம் படிக்கலையோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி திங்கிங் இன் அ கரெக்ட் வே. ஸோ அதை ஃபஸ்ட்டு யோசிங்க, கரெக்டான வழியில் போங்க. ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் நம்பர் 5. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ், ஸ்டெப் வைஸ் பிரேக் டவுன் டு கெட் 500+. இதில் எந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு டவுட் இருக்குது, எந்த ஸ்டெப் உங்களுக்கு எரராக இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் கூட பார்க்கலாம் டீட்டெயிலாக. ரைட், தேங்க்யூ.